இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டபிளான டாபிக்னால் அது இந்த E20 பெட்ரோல் பற்றின தான். ஸோ அதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அண்ட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாலேயும் நிறைய ஃபேக்கான வீடியோ, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி E20 பெட்ரோல்னால் என்ன, உண்மையாகவே அதை யூஸ் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா வராதா, அப்படி வந்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோவாக பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் வீடியோவை மட்டுமே எடுத்துக்கோங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத நான் வீடியோடைய எண்டில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் E20 அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனால் 20% அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பேன்ஷன். அதாவது எத்தனாலை வந்து 20% வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மீனிங். அண்ட் இது எத்தனால்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு கரும்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹாலிக் கண்டென்ட் தான். நமக்கு லிக்கரில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான எத்தனால் தான் கலந்துருப்பாங்க. பட் அந்த எத்தனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுட் கிரேடில் இருக்கும். இப்போ பெட்ரோலோட கலக்க போகிற இந்த எத்தனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபியூல் கிரேடில் இருக்கும். அதை வந்து இண்டஸ்ட்ரியல் மாடிஃபிகேஷன், அப்புறம் அதில் ஃபெர்மெண்டேஷன் இதெல்லாம் பண்ணி அதை வந்து ஃபியூல் கிரேடுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபியூல் கிரேடுக்கு மாற்றின எத்தனால் 20% வந்து பெட்ரோலோட ஆட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த E20 அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினோம் அப்படின்னா 1000 mlங்கிறது பெட்ரோலாக இருக்கும். பட் இனிமேல் வரக்கூடிய பெட்ரோல் எல்லாத்துலேயுமே 800 ml பெட்ரோலும் 200 mlங்கிறது எத்தனாலும் பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறதுடைய கான்செப்ட். சரி, இப்போ இந்த E20 பெட்ரோலுங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு இது யார் இந்த விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1970s க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு ரொம்ப வந்தோன்னே பிரேசில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலோட எத்தனால பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மெயினாக ரீசனாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டீம் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எத்தனால் பேஸ்டான என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் க்ரூட் ஆயில் கண்டுபிடிச்சி பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெட்ரோல் இன்ஜினுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து எத்தனால் பேஸ்டான என்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டெக்னாலஜியில் அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுனால அவங்க அந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலோட எத்தனால கலந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் டிமாண்டை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஃபுல்லாகவுமே வந்து வெளியிலேருந்து வாங்குறத விட ஓரளவுக்கு நம்ம நாட்டிலே வரக்கூடிய அந்த எத்தனாலை யூஸ் பண்ணி நம்ம அதோட நமக்கு தேவையான டிமாண்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் அதை கொண்டு வராங்க. அண்ட் அந்த கான்செப்ட் வந்து சக்ஸஸ் ஆனோன்னே ஸ்டில் இப்போ வரைக்குமே பிரேசிலில் வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா E10, E20, E35 அப்படிங்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனில் அதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த 10, 20, 35 இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த எத்தனாலோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பெட்ரோலில் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆனோன்னே நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து இதே விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா, கனடா, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. மெயினாக இதை எதுக்காக ஃபாலோ பண்ணும் ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த ஃபியூல் டிமாண்டை வந்து ஃபுல்லாகவுமே வந்து வெளியில் இம்போர்ட்டிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம உள்நாட்டிலே உருவாகக்கூடிய இந்த எத்தனாலை வந்து வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை வந்து ஒவ்வொரு நாடுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இதே பேசிஸில் தான் இந்தியாவுமே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா இப்போ இதை கொண்டு வந்ததுக்கான மெயினான இன்னும் சில ரீசன் என்னென்னா, எக்கனாமிக் ரீசன் மட்டும் கிடையாது, என்விரான்மெண்டல் ரீசன், அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், இந்த மாதிரியான ரீசன்ஸுமே இருக்குது. பட் அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறப்ப வந்து அதில் நமக்கு சில கவுண்டர் கொஸ்டின் வரும், ஆல்டர்னேட்டிவான சில ஐடியாஸ்லாம் வரும். ஸோ அந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு தனி டாப்பிக்காக போய்டும். ஸோ அதனால் அதை ரொம்ப பெரிய லெவலில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல், எக்கனாமிக் ரீசன் அப்படின்னா நமக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல், க்ரூட் ஆயிலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறப்ப நமக்கு அந்த US$ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை சேவ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது பெட்ரோலோட நம்ம எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலில் வந்து கொஞ்சம் கம்மி. அந்த கார்பன் எமிஷனோடைய அப்சார்ப்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக 0 கார்பன் அப்படிங்கக்கூடிய அந்த கோலை நோக்கி போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை கொண்டு வராங்க. ஸோ இதுதான் மெயினாக நம்ம இப்போ கொண்டு வந்ததுக்கான ரீசன். ஆனால் இதில் வந்து இந்தியா இப்போ கொண்டு வந்துச்சு, ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுவே வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த பிளானை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு 2000 வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை வந்து 2003 வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பைலட் ப்ராஜெக்ட்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை, ஒரு ஸ்கீம், ஏதாவது ஒரு விஷயத்தை டெக்னாலஜி கொண்டு வராங்கன்னா அதை கம்ப்ளீட் ஒரு இந்தியா ஃபுல்லாக, ஒரு நாடு ஃபுல்லாக வந்து அதை கொண்டு வந்து அதில் எதுவும் நாளைக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஜோனில் மட்டும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு நாடு ஃபுல்லாகவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது இந்தியா மட்டும் கிடையாது, ஓவரால் எல்லா வேர்ல்டுமே வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரியுமே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் 2003 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேட்டு, 4 யூனியன் டெரிட்டரி, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சிட்டிஸில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை கொண்டு வராங்க. 5% பிளெண்டிங்கில் 5% மட்டும் பிளெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெட்ரோல் கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2003 கொண்டு வந்துட்டாங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராத பட்சத்தில் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு 2014 த்ரூ அவுட் கண்ட்ரி பார்த்திங்கன்னா 1.5% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2014க்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு வந்து பியூரஸ்ட், அதாவது 100% பெட்ரோலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2014க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண எல்லா பெட்ரோலுமே எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் தான். அது வந்து பர்சன்டேஜ் மட்டும் 1.5% அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 22 வந்து இதை 10% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 20%மே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று கொண்டு வந்ததில் இது கொண்டு வந்து 2024 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா லோக்கல், இப்போ நான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா போன வருஷம் மே 13 வந்து இந்த 12 வந்து இந்த எத்தனால் பெட்ரோல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கிறது வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட பெட்ரோல் பங்க்கில் இந்த E20 பெட்ரோலுங்கிறது வந்துடுச்சு. ஸோ பட் ஆனால் அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னா E10 அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கும். பட் இது நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம நார்மலாக போய் பெட்ரோல் போடுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருப்போம் தவிர E10 பெட்ரோல் இருக்கா, E20 பெட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒரு புதுசான கான்செப்டோ இல்லை வந்து இப்போ உடனடியாக ஒரு விஷயத்தை பிளெண்ட் பண்ணி உடனடியாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயமோ கிடையாது. இது கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே இந்தியாவுடைய அந்த ஃபீல்டில் இருக்க தான் செய்யுது. பட் இப்போ ஏன் மெயினான ஒரு இஷ்யூ இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக E20ங்கிற பெட்ரோலை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த ப்ரொடக்ஷனே இருக்காது. முன்னாடி E10 அப்படிங்கிறதும் இருக்கும், E20 அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதில் நம்ம எது வேணுமோ அந்த பங்க் வந்து வாங்கிப்பாங்க. பட் இனிமேல் வந்து அவங்க நினச்சாலுமே வாங்க முடியாது, E20 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. அதாவது இந்த விஷயம்லாம் இஷ்யூவாக சொல்கிறாங்க. அதாவது பைக் வீணாக போகுது, கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டிஃபெக்ட் வந்தது மாதிரி நமக்கு தெரியாது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் E20 அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்னா என்ன, அண்ட் அதனால் உண்மையாகவே ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறதும், இன்னொன்று நம்ம பைக்கில் காரில் வந்து ஆல்ரெடி ஏதாவது மெயின்டெனன்ஸ் குறைபாடுனாலையும் சில விஷயத்தினாலையும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம மிங்கிள் பண்ணி இப்போ அதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக வந்து ஈரான் US வார் வந்தப்போ வந்து நமக்கு பெட்ரோல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2-3 நாள் வந்து பெட்ரோல் பங்க்கில் வெயிட் பண்ணி பெட்ரோல்லாம் போட்டோம்ல, அப்போ நம்ம யூஸ் பண்ண பெட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த E20 பெட்ரோல் தான். ஸோ இந்த E20 பெட்ரோலுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது திடீர்னு கொண்டு வந்த ஒரு விஷயம் கிடையாது. சரி, இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக வரும், உண்மையாகவே இதனால் வந்து வெஹிக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்லேயுமே அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய ரிப்போர்ட் இது எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மைலேஜ் ட்ராப் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மைலேஜ் ட்ராப்புமே பார்த்திங்க அப்படின்னா 3 to 7% சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா நமக்கு பெட்ரோலோடைய அந்த பவர் டென்சிட்டியும் எத்தனாலோட பவர் டென்சிட்டியும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ பெட்ரோலில் வந்து 1 லிட்டர் போட்டால் நம்மளால் 50 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும்னா எத்தனாலில் வந்து அதோடைய அந்த மைலேஜ் கெப்பாசிட்டி, அந்த பவர் டென்சிட்டிங்கக்கூடியது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு 3 to 7% வந்து மைலேஜ் ட்ராப் வருங்கிறாங்க. அது வந்து பர்சன்டேஜில் தான் சொல்கிறாங்களே தவிர கிலோமீட்டரில் சொல்கிறது கிடையாது. பட் ஒரு சில இதிலெல்லாம் பார்க்குறப்ப கிலோமீட்டர் இவ்வளோ ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து 50 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் நமக்கு இப்போ வண்டி மைலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா இனிமேல் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறப்ப 7% அப்படின்னு போட்டிங்கன்னா 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் வந்து எல்லா ரிப்போர்ட்லேயும் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லோரும் சொல்லக்கூடியதில் ஃபிக்ஸடாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மே பாசிபிள் இன் லாங் டேர்ம் யூசேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வருது. ஸோ அதாவது அப்படின்னா என்னென்னா இதை யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வரலாம், வராமலையும் இருக்கலாம். அண்டு வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த லாங் ரன் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பீரியட் அப்படிங்கிறதால அது தெளிவாக சொல்லலை. அண்ட் இதில் இந்த மாதிரி வரக்கூடியதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னா அந்த நம்ம வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய இந்த லப்பர் கேஸ்கெட்டு இந்த மாதிரி ஒரு சில மைனர் விஷயங்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே வந்து எல்லாருக்கும் வராது. இப்போ ஒரு வெஹிக்கிள் இப்போ பல்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்சர் வண்டி வச்சுருக்கிற எல்லாருக்குமே வராது. அப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து டிஃபர் ஆகும்.
மேபி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க. பட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை எக்ஸாக்டாக நடக்கும் அப்படிங்கிற அளவு பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து சைட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு அஃபிஷியல் பேஜ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ப்ரெஸ்ஸில் வரக்கூடிய, நியூஸில் வரக்கூடிய ரிப்போர்ட், இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து அவங்களோட வெஹிக்கிளை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற விஷயம், ஸோ அவங்களுடைய வெஹிக்கிளோட ஃபிட்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இது டிஃபர் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் சொல்கிறாங்க. பட் வந்து இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு விஷயத்தை எக்ஸாஜுரேஷன் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் உங்கள் வண்டி வீணாக போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அதை சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. இதுலேயே வந்து மைலேஜ் ட்ராப்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அதுவுமே வந்து இப்போ இந்த எத்தனால் பெட்ரோல்னால் மட்டுமே வருங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளோடைய ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து மைலேஜ் உடைய இது சொல்லியிருப்பாங்க. அவங்க கம்பெனி சொல்லக்கூடிய ஒரு மைலேஜ் லெவலுக்கும் நம்ம வாங்கி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்ப இருக்கிறதுக்குமே ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா டிரைவரோடைய அந்த டிரைவிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் டயரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், ரோடோட கண்டிஷன், வெதர் கண்டிஷன், அப்புறம் வந்து வெஹிக்கிளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயம்லாம் பொறுத்து இந்த மைலேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடியுமே வந்து அதில் வேரியேஷனுங்கிறது இருக்கும். ஸோ இப்போ அதில் அடிஷ்னலாக வந்து இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுங்கிறத ஆட் ஆக போகுது. ஸோ அதுவே அப்படி தான் இருக்குங்கிறப்ப மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பாசிபிலிட்டி தான் சொல்கிறாங்க. இது நடக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு விஷயம் நடந்து அது மாதிரி வரவே வராதுங்கிற மாதிரி பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. அதுவுமே எல்லா வெஹிக்கிளுக்கும் வர்றது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கிறப்ப சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரை வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எத்தனால் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு உள்ள வெஹிக்கிள்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸாக ஒரு வெஹிக்கிள் கம்பெனி, மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனியோடைய ரிப்போர்ட் அவங்களோட இதையும் காட்டுறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதில் தெளிவாக போட்டிருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கான அறிகுறிகள் இதில் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்குமே அதில் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க காட்டக்கூடிய ரெஃபரன்ஸில் அந்த விஷயம் வேறு தான் இருக்குது. பட் அவங்க கிளைம் பண்ணுறது, அவங்க வந்து வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேறையாக இருக்குது. ஸோ ஏன் அந்த அளவுக்கு அப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னால இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாகவும் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துங்கன்னு. ஸோ அதுக்கு மெயின் ரீசனே இதுதான். ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து கூகுள் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வாங்கி ஸோ அதை தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியோ அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பிஹெச்டி தீசிஸ்லாம் பண்ணி யாராலையும் பண்ண முடியாது, எல்லா கண்டென்ட்டுக்கும் பண்ண முடியாது. ஒரு சில எக்ஸப்ஷனல் அதில் இருக்கும், சில டெக்னிக்கல் ஓரியன்டான விஷயத்தெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாமே, ஒரு அவேர்னஸ் வீடியோவை மட்டுமே பாருங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, இதில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற லிமிட்டேஷனோட வச்சுக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒருத்தவங்களை நம்பி அவங்க சொல்கிறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா இப்போ நான் சொல்கிற அந்த பர்சனே ஓகே எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டு தான் எனக்கு இருந்துச்சு. பட் அந்த வீடியோவை அதுக்கப்புறமா பழைய வீடியோ மற்ற எல்லாமே திரும்பி அதை பார்க்குறப்ப தான் அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த E20 பெட்ரோலுக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் நான் சொன்னோம்ல மே 12 வந்துட்டதுனால இதை நான் யூஸ் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லைங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் பெருசாக எடுத்துக்கல. பட் இந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன அந்த பர்சனோட வீடியோ பார்க்குறப்ப தான் இல்லை இதை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த எத்தனால் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால மெயினாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா மைலேஜ் ட்ராப் மட்டும்தான். மற்ற ப்ராப்ளம் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸை பொறுத்து தான். அண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி தான், அது எல்லாருக்குமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப புவர் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் கூட நல்லா ஓடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த லப்பர் கேஷில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் சீக்கிரமாக எரோஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதான். இப்போ நம்ம வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 35,000 கிலோமீட்டர் இல்லை ஒரு 30,000 கிலோமீட்டரில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து அந்த எத்தனாலோட கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்து தானே தவிர இதனால் பெரிய அளவில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது நம்மளோட வெஹிக்கிளுக்கு வராது. சரி, இப்போ இந்த விஷயத்தில் மற்றவங்க சொல்கிறது, ஸ்டடீஸ் சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி என்னுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா 40% அப்படிங்கிறது வந்து இதில் என்னால் எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்க முடியாது, எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியல. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா,
ஒரு பக்கம் இதோட மெயின் ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு, அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதனால் பிரச்சனை வராது அப்படிங்கிறத க்ளைம் பண்ணிடுறாங்க. பிரச்சனை வந்தால் நாங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது கூட சொல்லலை, பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சைடு இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீடியோஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரதாகவும் அவங்களோட வெஹிக்கிள் வந்து இந்த E20 பெட்ரோலால் தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்கலாக வந்து பாசிபிலிட்டிங்கிறது கம்மி. பட் அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம நேரடியாக போய் யாரையுமே நான் பார்க்கல. அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட விஷயத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணாமல் நம்ம இவங்க சொல்கிறத மட்டுமே வச்சு இது ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் வந்து 40% அப்படிங்கிறது என்னோடய ஸ்டாண்டுங்கிறது எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியாது. ஏன்னா 2 பக்கமுமே இப்படி சொல்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டாக இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு இனோவா ஹை கிராஸ் கார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேக் தான். அதுக்கான பாசிபிலிட்டி 0.1% கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஹை கிராஸ் அப்படிங்கிறது E20 கம்பேட்டபிள் வெஹிக்கிள் தான். ஸோ அதை மேனுஃபேக்சரிங் பண்ணது டொயோட்டா பெரிய கம்பெனி. அந்த வெஹிக்கிளுமே ரொம்ப காஸ்ட்லியான வெஹிக்கிள். அதில் இந்த பெட்ரோல்னால் மட்டுமே ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைம்ங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. மேபி ஃபியூவலோடைய ஏதாவது நமக்கு கலப்படம் இருக்குது அப்படின்னா அதனால் மேபி வந்திருக்கலாம். இல்லைனா அவங்களோட மேனுஃபேக்சரிங் இன்ஜினில் ஏதாவது ட்ராபேக் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது மாதிரி வந்திருக்கலாமே தவிர இந்த E20 பெட்ரோல்னால வரதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது 0.1% கொடுக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் எக்ஸாக்டாக அதனால தான் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணாமல் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியல. அடுத்தது நீங்கள் வெளியில் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு சில விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னாலும் பர்சனலாக நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சரி இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம், இது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், கான்ஃபிடென்ட் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் என்னுடைய இது என்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா 55% இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் பெரிய அளவில் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வந்தது. ரெண்டாவது இந்த பெட்ரோல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா E10 அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம வெஹிக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகலை. அண்ட் இதோட பர்சன்டேஜ் தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு E20ங்கிறது புதுசாக கொண்டு வரல. ஏற்கனவே E10 அப்படிங்கிறது இருந்ததை E20 அப்படின்னு இன்னொரு 10% கூட்டியிருக்காங்க. அது மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2023க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு 15 வருஷம் ஃபிட்னஸ் பீரியட் இருக்கும். ஸோ லைஃப் டைம் அது பார்த்திங்கன்னா 2008 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2008லேருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க. ரெண்டாவது அதோட இன்ஜின்ஸோடைய அந்த கம்பேட்டபிள் அப்படிங்கிறதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த E20 E10க்கெலாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் அந்த மாதிரியான வெஹிக்கிளுக்கெலாம் எந்த ஒரு இஷ்யூ வராது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 55% எனக்கு வந்து இதில் எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாதுங்கிறதுனால எனக்கு பர்சனலாக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றி பெருசாக பேனிக் அடைய வேண்டியது கிடையாது. நம்ம இதை வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு அதுதான் இனிமேல் வரப்போகுது. அதனால் இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அண்ட் பேலன்ஸ் 5% அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து ரிப்போர்ட் பேசிஸில், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வரது, பர்சனல் ஒப்பீனியன் இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். இப்போ நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டியுமே கம்மி தான். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷமாகவே நம்ம இந்த பிளெண்டட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். இருந்தாலும் அந்த 5%ங்கிறது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ஷனில் தான் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2008க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லாம் ஆக்சுவலாக என்ன உண்மையாகவே எதுவும் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா, பெரிய லெவலில் ப்ராப்ளம் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் 5%ங்கிறது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட், அதோடைய கான்செப்ட் அப்படிங்கிறது. அண்டு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்டு இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன விஷயம் டவுட் படுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.